الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதிர்ஷ்டம் அடிப்படையில் சம்பாதிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் எத்தனிக்கின்றோம். வெளிநாடுகளிலே நாங்கள் வந்திருப்பது சம்பாதிப்பதற்காக. இங்கே குறுகிய காலம் வாழ்ந்து சம்பாதித்து நீண்ட காலம் நாம் நம்முடைய நாட்டிலே வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் வந்தோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் சம்பாதிக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வாவது, அல்லாஹ்வுடைய ரசூலாவது, மார்க்கமாவது, இஸ்லாமாவது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்னிடத்தில் காசு இருக்கணும், காசு வந்து சேரணும். இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். பொதுவாக நம்முடைய சமூகத்தில் இந்த தாய்லாந்து சீட்டுன்னு வச்சிருக்காங்க. பச்சை மோசடி. தாய்லாந்து சீட்டு பச்சை மோசடி. இந்த தாய்லாந்து சீட் எழுதி யாரா உருப்பட்டானா காட்டேலுமா? இந்த தாய்லாந்து எழுதி வீடு கட்டினா, வாகனம் வாங்கினா, இந்த நல்ல வசதி வாய்ப்பாருங்க, அழிஞ்சவன் தான் நிறைய பேர் இருக்கான். ஆனா நம்முடைய சகோதரர்கள் ஏஜென்ட் நடத்துறாங்க, அதில் எழுதுறாங்க, எப்படியாவது காசு சம்பாதிக்கணும். இப்போ நான் ஒரு ஏஜென்ட், எனக்கு 100 நம்பர் இருக்கு. இப்போ நான் வச்சுக்கலாமா உங்களுக்கு தரத்து? அதில் ஏதாவது ஒன்றில் இப்போ கிஃப்ட் கிடைக்கும் தானே, ஏதாவது ஒரு அடித்து 10,000 மணிக்கு வரும், நான் வச்சுக்க உங்களுக்கு தரேன். அன்புள்ள சகோதரிகளே, ஏன் நமக்கு அறிவு இவ்வளவு கெட்டு போன? இது ஒரு கிமார், ஒரு மைசர், இது ஒரு சூதாட்டத்தில் சேரும், இது மோசடியில் சேரும். இப்படியெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சு உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட மனைவிக்கும் 5 நேரம் தொழுகின்ற அந்த பெற்றோருக்கும் அந்த குடும்பத்துக்கும் நீங்கள் கொடுக்கணுமா? ஹலால அல்லாஹ் தந்ததை ஹராமாக்கி கொடுக்கின்றீர்கள். கஷ்டப்பட்டு சம்பளம் எடுக்கிற ஹலால், அதை கொண்டு இந்த பலாயில நுழைத்து ஹராமாக்குகின்றீர்கள். கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே. அதிர்ஷ்டத்தில் வருவது எல்லாமே அது ஹராம் தான். இப்ப எப்படி அது 100 பேர் எழுதுவாங்க, 90 பேருக்கு வாயில கொசு அடைச்சி ஆப்படைச்சு போட்டு 10 பேருக்கு ஒரு நடிப்பு, இவருக்கு ஒரு 500, அவருக்கு ஒரு 1000, அவருக்கு 5000 கொடுத்து நடிப்பு, இவருக்கு வென்றி. இதை பார்த்து அடுத்த முறை 150 பேர் எழுதுவாங்க. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த நாட்டில் அங்கீகாரமா, சர்வதேசத்தில் அங்கீகாரமா? இதை நடத்துறவங்க காசை வாங்கி மோசடி செய்யறாங்க. எனவே திடீர் பணக்காரனாக யோசிக்காதீங்க, மர்மமா பணக்காரனாக யோசிக்காதீங்க, ஏதோ ஒரு வகையில் பணக்காரனா யோசிக்காதீங்க, சீக்கிரமா பணக்காரனா யோசிக்காதீங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய ரிஸ்கை அள்ளி எறிஞ்சிருக்கிறார். அதை ஹலாலா தேடிக்கொள்ளுங்க, ஹராமா தேடாதீங்க. அந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தாய்லாந்து சீட் என்பது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. இது படு மோசடி, இது ஒரு சூதாட்டம், இது நமக்கு ஹராம். நம்முடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்கு கூடாது. ஏன் இதில் ஆசைப்படுறீங்க? நான் அணிய எத்தனைய பேர் இதில் அழிஞ்சவன் நிறைய பேர் இருக்கீங்க. நான் பட்டியலிட்டு காட்டுவேன். அதனால இந்த விஷயத்தை நீங்க விடுங்க. ஹராமான முறையில் நீங்கள் சம்பாதித்தால் முதலாவதாக உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது முதலாவது ஒரு பனிஷ்மெண்ட். குடும்பத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். இரண்டாவது பனிஷ்மெண்ட். ஹராமான சம்பாதிக்கிறீங்களா, நீங்க எவ்வளவுதான் பணம் அனுப்பினா உங்களோட பொண்டாடி போதா, உங்களோட மனைவிக்கு போதா, உங்களோட பிள்ளைகளுக்கு போதாது. எந்த ஒரு தேவை எடுத்தாலும் நெருக்கடியாக தான் இருக்கும். ஹராமா சம்பாதிப்பவனுக்குரிய உலகத்தில் எல்லாம் கொடுக்குற பனிஷ்மெண்ட். அவனுக்கு ஒரு அடிமைத்தனத்தை எல்லாம் ஏற்படுத்துவான்.
ஹராமா சம்பாதிக்கிறவன் ஒரு அடிமைத்தனமாக தான் வாழ வேண்டி வரும். கடனுடையவனாக வாழ்வான், கடனுடையவனாக வாழ்வான். மனசிலே ஒரு அழுத்தத்தை எல்லாம் கொடுப்பான், ஒரு பாரத்தை எல்லாம் கொடுப்பான். நிம்மதி இருக்காது. இப்போ நிம்மதியை தேடி இன்னும் ஒரு ஃபித்னா அவர் செய்ய வேண்டி வரும். அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் நாங்கள் வானலோகத்துக்காக பறந்தாலும் அல்லாஹ் நமக்கு தீர்மானிச்சதுதான் கிடைக்கும். நான் நேர்மையாக இருக்கும்போது என்னுடைய மனைவியுடைய ரிசிக், என்னுடைய பிள்ளையுடைய ரிசிக், என்னுடைய பெற்றோருடைய ரிசிக், இதை அல்லாஹ் என்னுடைய கையில் அமானிதமாக தரும் பொழுது அது எனக்கு ஒரு செல்வாக்க வருமே தவிர, இந்த தவறான முறையில் நீங்க ஒரு நாளை ஜெயிக்க முடியாது. நீங்கள் உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க மட்டும் அழிச்சா போதாது, உங்களோட பிள்ளைகள், மனைவி மக்கள், பெற்றோரை சேர்த்து அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் பூரணமாக நான் தூய்மையானவனாக இருக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வாருங்கள் சகோதரர்களே. எனவே முதலாவதாக நியத்து வையுங்கள், இந்த ஹராமான விஷயத்தை நான் செய்யக்கூடாது என்று உறுதியாக முடிவெடுங்கள். அதற்காக கவலைப்படுங்கள். செய்ய மாட்டேன் நம்பிக்கை ஏற்படுத்துங்கள். எதெல்லாம் ஹலாலா சேர்த்திருக்கணும், ஹராமா சேர்த்திருக்கணும், கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. நான் ஹராமா சேர்த்த என்ன, ஊடு வாங்கியிருக்கேனா, காசு வச்சிருக்கிறேன்னா, நகை வச்சிருக்கிறேன்னா, ஒரு குத்து மதிப்பு போட்டு அதை நீக்குங்க. நன்மை இல்லாம பிறருக்கு அதை கொடுத்துருங்க. கடைசியாக தௌபாச்சிங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ், நீ ஹலாலா கொடுத்ததை ஹராமாக நான் அடைஞ்சு கொண்டேன். நமக்கு ரிஸ்க் வரப்போகுது, அதை நம்ம ஹலாலா எடுத்துக்கணும், ஏன் நம்ம ஹராமா எடுக்கணும்? எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த நிலைகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். ஹலாலான சம்பாத்தியத்துக்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். நேர்மையான தொழிலை நாங்கள் செய்ய வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலுமே தொழுகையை நாங்கள் விடக்கூடாது. தொழுகையை விட்ட வண்ணம் நீங்க ஹலாலாக சம்பாதித்தாலும் அதனோட அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து இல்லாமல் ஆக்குவான். உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்துவான், உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவான், பல சோதனைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்துவான். அதே போன்று வட்டியில இருந்தும் இதுவும் ஹராம் தான், பெரும்பாவங்கள்ல உண்டு. ஒரு வட்டி கொண்டு வாங்கி நாங்கள் இதை செஞ்சு முடிச்ச நினைப்போம், அந்த வாங்கினத்திலிருந்து அழிஞ்சு போவோம். இவ்வளவு அழகான பரந்த பூமியிலே அல்லாஹ் ரிஸ்கை அள்ளி வீசிருக்கும் போது இலகுவாக லேசான முறையில் வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை தேடுகின்ற இந்த நிலையில் நான் ஏன் நாசத்துக்கு ஆளாயிக்கணும்? வட்டிக்கு வாங்கினவங்க முன்னேற்றாங்களா? சிந்திச்சு பாருங்க. தனியே போய் இருந்து கேட்டு பாருங்க, அவங்களோட மனக்கவலையை கேட்டு பாருங்க. அதனால் போதும் என்ற மனத்தோடு அன்புள்ள சகோதரிகளே, இந்த ஹராமான விஷயத்தை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா அடியார்கள் இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான். தெரியாம செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான், தெரிஞ்சு செய்தால் நான் மேலே சொன்னதை போன்று முழுமையாக அதிலிருந்து விடுபட்டு உறுதியெடுத்து கவலைப்பட்டு அந்த ஹராத்தை நீக்கி அல்லாஹ் அவரிடத்தில் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மளை அங்கீகரிப்பான். எனவே அன்புள்ள சகோதரிகளே, நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. இந்த சமூகத்துக்கு மத்தியில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. சமூகத்துக்கு தேவை இருக்கின்றது. தீனுடைய பிரச்சாரம், மார்க்கத்துடைய பிரச்சாரம், மக்களுக்கு கல்விகளை வழங்கக்கூடிய வழிகாட்டல்கள், இவ்வளவு தேவைகள் இருக்கின்றது. எனவே நாங்கள் உறுதியாக நம்பிக்கை வைத்து உழைக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு வழிகளை காட்டுவான். எனவே ஹராமை விட்டு முழுமையாக நாங்கள் விடுபட வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், இந்த தாய்லாந்து சீட்டு என்பது உங்களை அழிக்கிறார்கள், உங்களை அழிவும் பக்கம் கொண்டு சேர்க்கிறார்கள், உங்களை நடுத்தருவிலே கொண்டு நிப்பாட்டுவது முயற்சிக்கிறார்கள். எனவே இவர்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் முழுமையாக. இது லேசான விஷயம். 2 பேப்பரை கொண்டு கொடுத்தா போலீஸில் பிடிச்சி அடைச்சி விட்டுருவான். ஆனால் திருப்பி அவங்கள எடுக்கிறதுக்கு நம்ம தான் போகணும். நம்மளே நம்மடாக்களை காட்டி கொடுக்கலாமா? இது பெரிய வேலையான்னு கேட்குறேன். எனக்கு எல்லாம் தெரியும். எங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க, யாரை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறீங்க, யார் யார் ஏஜென்ட்டு, மக்கள் வந்து வரவர் யார், ஜித்தால் வந்து வரவர் யார், இங்கே எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு சமூகம் என்பதற்காக பொறுக்கின்றேன்.
அன்பு நானும் கெட்டு பிறரையும் அழிக்கின்றோம். ஒருதனுக்கு ஒரு அடி அடிப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். ஏண்டா அடிக்காயின்னு கேட்போம். ஆனா இவன் வாழ்க்கையை ஒரு அழிக்கான யாராவது கேட்குறீங்களா? கூட இருந்து போய் டீ குடிக்கிறீங்க, கூட இருந்து சாப்பிட்றீங்க, கூட்டாளி தன்றீங்க, அவன் தான் அழிக்கிறான். அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய பின்னணி என்ன, நாம் எங்கே போகிறோம், நம்முடைய மௌத்து எப்போ வரும், இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்வது, நாளை மறுமையில் நான் எப்படி எல்லா இடத்துல வெல்லுவது, இவையெல்லாம் கணக்கிலிட்டு, எனவே இந்த ஷைத்தானிய தூண்டுதல், இந்த புறம்போக்குகள் செய்கின்ற வேலை, இந்த தாய்லாந்து ஏமாத்து வேலை, இதை விட குமாமா வேலை பார்க்கலாம், பிச்சை எடுக்கலாம், கையேந்தலாம். இது அதை விட மோசமான ஒரு மோசடி செயல்கள். தவிர்ந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இது உங்களுடைய பெரிய ஒரு இழப்புல ஒன்று சேர்க்கும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உறுதியான நம்பிக்கை எடுத்தால் இந்த தீய செயலிலிருந்து நாங்கள் விடுபட முடியும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மன்னிப்பானாக, ரஹ்மத்து செய்வானாக, ஹராமான வழிகளை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.